இன்னைக்கு ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்ல போகிறேன். ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டுட்ருக்கேன். அந்த ஒவ்வொன்றும் உங்களுக்கே ஆச்சரியத்தை தந்திருக்கும். இந்த மாதிரியான ஒர்க் பிளேஸில் நம்ம கவனித்து ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால தான் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ண டாபிக் வந்து ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது உங்கள் பிரைன் மட்டும் கிடையாது, உங்களோட பார்வை, உங்கள் உடம்பு, உங்கள் செயல், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே பொறுமையோட நிதானத்தோட கவனிக்கக்கூடிய டீப் டீப் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆக்டிவ் லிசனிங். ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக 360 டிகிரிக்கும் நம்மளை சுற்றியும் நம்ம அதை மாதிரி ஒரு வைபை கிரியேட் பண்ணி ஆக்டிவாக லிசனிங்காக ஒர்க் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், உள்ள ஆஃபீஸில் பிஹைண்டில் என்ன நடக்குது, என்ன பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம சைடில் பேசிகிட்டு இருக்கோம், ஆப்போசிட் சைடில் என்ன பேசுகிறாங்க, என்ன கவனிக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கணும். ஸோ இப்போ ஆக்டிவ் லிசனிங்கிறது ஒர்க் பிளேஸில் ஒரு சீக்ரெட்டு. எல்லாருனாலுக்கும் அந்த ஆக்டிவ் லிசனிங்காக இருக்க மாட்டாங்க, அப்சார்வ் பண்ண மாட்டாங்க. ஷார்ப் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஷார்ப் கத்தி மாதிரி இருக்கணும். அந்த கேரக்டரில் நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து வெர்ஷனை அப்டேட் பண்ண முடியும், நம்ம ரோல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம காம்படிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில விஷயம் தெரியும், ஆனால் நம்ம கொலீக்ஸு, நம்ம சபார்டினேட், நம்ம சீனியர், நம்ம மேனேஜர்ஸை நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, சாரி ஆக்டிவாக லிசன் பண்ணுறீங்க, ஒரு ஒரு அக்ரெசிவாக ஒரு அட்டென்டிவ் கொடுத்து 100% ஆக்டிவ் லிசனிங்காக இருக்கீங்க அப்படின்போது நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்க முடியும். அவங்க எப்படி தன்னை பெட்டர் சீனியராக அவங்க ஆயிருக்காங்க, அவங்ககிட்ட என்ன குட் ஸ்கில் இருக்குது, என்ன பேட் ஸ்கில் இருக்குது, நம்ம யாரு கூட பயணித்தோம்னா நம்ம கேரியரோட ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி கல்ச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆக்டிவ் லிசனிங் மூலமாக தான் கற்றுக்க முடியும். அப்போ பியர்ஸோட லேர்னிங் எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்ம கொலீக்ஸோட லேர்னிங் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஒரு விஷயம் ஆக்டிவ் லிசனிங் இருக்கும்போது உங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம ரொம்ப டீப்பாக சைலன்ஸ், அதாவது ஒர்க் பிளேஸ் சைலன்ஸாக இருந்து we are listening the all the area and observing the data அப்படின்னா, capturing the data அப்படின்னா எக்ஸலண்ட் நீங்கள் வந்து ஆக்டிவ் லிசனிங்காக இருக்க முடியும். ஒரு சைலண்ட் ஒர்க் பிளேஸில் இருந்து ஆக்டிவ் லிசனிங்காக இருக்கிறது தான் பியூட்டிஃபுல் மென்டார் ஃபார் எனிதிங். எனிதிங் வந்து உங்களுக்கு மென்டராக இருக்கிறது ஒன்று, ஒர்க் பிளேஸில் ஆக்டிவ் லிசனிங்காக இருந்து சைலண்ட்டாக அப்சார்வ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் வந்து உங்களோட ஆக்டிவ் லிசனிங். ஸோ அப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் லிசனிங்கில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எது கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதில் தான் மெயின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஆக்டிவ் லிசனிங்கிற ஒரு சீக்ரெட் உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் உங்கள் கேரியர் க்ரோத்தை கொடுக்கும், உங்கள் ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஆக்டிவ் லிசனிங் பற்றி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு காலையில் போகும்போது உங்கள் கொலீக்ஸ் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவரோட மூடு என்ன. அப்போ இவர் இன்னைக்கு எப்படி ஒர்க் பண்ணுவார், அவரோட மைண்ட் தாட் இன்னைக்கு என்ன, சரி நம்ம அவரோட எப்படி ஒர்க் பண்ணுறது, அவரோட ஆட்டிடியூடு வந்து நம்மளை எதுவும் பாதிச்சிடக்கூடாது. அவர் பாட்டு ஒரு ஜாலி ஃபன் மூடில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணாமல் நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ரிசல்ட் நெகட்டிவாக வரும்போது அவர் செஞ்ச மிஸ்டேக்கு உங்கள் கேரியரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆக்டிவ் லிசனிங்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் அந்த மோடில் இல்லை, ஒர்க்கிங் அஃபிஷியல் மோடில் இல்லாமல் இருக்காரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணி அவர் தப்பு பண்ணிட்டார் சார் நான் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்றுவாங்க, பொறுப்பேற்றுக்கல, நீங்கள் அதை கவனிக்காமல் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்கில் இல்லாமல் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அ பிக் திங்.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, ஆக்டிவ் லிசனிங் மூலமாக நம்ம பியர்ஸ் என்ன லேர்ன் பண்ணுறாங்க, அவங்க கூட நம்ம எப்படி காம்படிட் பண்ணணும், அவங்க எப்படி எக்ஸலண்ட்டாக இருக்காங்க, எந்தெந்த ஸ்கில்ல பெட்டர் தென் அஸ், நம்மளை ஒன்று அவங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எக்ஸலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். நம்மளோட பாசிட்டிவ் வைப் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குது, நம்ம ஒர்க்கிங் கல்ச்சர் எப்படி இருக்குது, நம்மளை எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது, நம்ம எந்த விஷயத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த ஆக்டிவ் லிசனிங் மூலமாக தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அப்புறம் லாங்குவேஜ், மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட பாடி லாங்குவேஜ் நம்ம பார்த்தாவே அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் பாடி லாங்குவேஜில் நிற்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது தான் அந்த விஷயத்திலிருந்து நம்ம சில பேர் ஷூ போட்டிருக்கிற விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக போடாமல் ப்ரொஃபஷனல் ஷூ இல்லாமல் கேஷுவல் ஷூவில் டியூட்டிக்கு வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை வச்சும் கூட அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்ம நினைப்போம் நம்ம நல்ல பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடாக வெளியே போவாங்க. ஹெச்ஓடி பாருங்க, நீ அன்சாட்டிஸ்ஃபைட் போவாங்க. நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறது ஹெச்ஓடியோட சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணுறக்கும் கஸ்டமரோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்கும் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் உங்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஆக்டிவ் லிசனிங்கில் அதில் நீங்கள் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதும் அதை ஒரு வெரிஃபை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை ஆக்டிவ் லிசனராக இல்லாமல் இருந்த அப்படின்னா சில டேட்டா நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஸ்பீடு, லேர்னிங்கோட ஸ்பீடு, உங்கள் க்ரோத்தோட ஸ்பீடு எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அப்போ ஆக்டிவ் லிசனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொலீக்ஸு, நம்ம மேனேஜர், ஹெச்ஓடி, ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பெக்டேஷன் எதெல்லாம் சேஞ்சஸ் கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி அடாப்ட் பண்ண முடியும், அதர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் என்ன பெட்டர் தென் நம்மளை ஒன்றும் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஹங்கர் உள்ள ஒரு ஆக்டிவ் லிசனிங் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் எப்பவுமே அட்டன்டிவாக இருக்கோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த வருஷனுக்கு போக முடியும். நம்ம இல்லை நம்ம லிசன் பண்ணுறோம், நம்ம பண்ணுற ஒர்க்கே பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு பயணத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம சுற்றி இருக்கவங்களாம் அதை ஒன்று பெட்டர் தென் பர்ஃபார்மராக இருப்பாங்க, நம்மள ஒன்று எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலாக நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் அ பிக் திங். நீங்கள் அதனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ ஆக்டிவ் லிசனிங்கிறது நம்மளை சுற்றி மைன்யூட்டாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பிக் திங். ஆக்டிவ் லிசனிங்கிறது எவ்ரிதிங் பிக் திங். அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் டாக், மோர் ஆக்டிவ் லிசனிங், மோர் ஆக்ஷன். இந்த 3 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஆக்டிவ் லிசனிங் மூலமாக சார் என்ன சார் நான் லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒர்க்கிங் ஏரியாவில் நான் ஏற்கனவே சொன்னபோது சைலன்ஸ் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மென்டார், எனிதிங் எவ்ரிதிங், நத்திங் எவ்ரிதிங், எதுக்குமே அது ஈக்குவல் கிடையாது. அப்போது மோஸ்ட் பியூட்டிஃபுல் மென்டார் யார் உங்களுக்கு, சைலண்ட்டாக ஆக்டிவ் லிசனிங்காக ஒர்க் பிளேஸை கவனிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ லெஸ் டாக்காக இருக்கீங்க, மைண்ட்ஃபுல்லோடு இருக்கீங்க அப்படின்னா தான் அந்த ஒர்க் பிளேஸை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும்போது வேறு எந்த உங்களுக்கு மென்டார் உங்களுக்கு என்ன எஜுகேஷன் கொடுக்குறாங்களோ அதை ஒன்று அதிகமான எஜுகேஷனை உங்களை ஸ்பீடப் பண்ணக்கூடியது, புஷ் பண்ணக்கூடியது, உங்கள் புல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேஸில் வைக்கக்கூடியது உங்களோட ஆக்டிவ் லிசனிங் ஸ்கில்லு தான். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. உங்களோட லேர்னிங் மோடு இன்க்ரீஸ் ஆகுது, உங்கள் க்ரோத் மைண்ட் இருந்தது, எவ்ரிதிங் இஸ் பிக் திங். நீங்கள் கவனிக்காம விட்டீங்கன்னா காசிப் பர்சனோட பயணிச்சிருவீங்க. உங்களோட டிஸ்ட்ரக்ஷன் எதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஏன் நம்மளோட ப்ராடக்டிவிட்டி அந்த அளவுக்கு வரல, நம்ம ஏன் லெஸ்ஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட கொலீக்ஸ் ஏன் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணாங்க, அந்த சீனியர் எத்தனை வருஷமாக இங்கே இருக்காங்க, ஏன் அவங்க இன்னும் ப்ரொமோட் ஆகலை, நம்ம ஏன் ப்ரொமோட் ஆகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆக்டிவ் லிசனிங்குள்ளே தான் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் அ பிக் திங். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவ் லிசனிங் மூலமாக தான் இந்த ஆட்டிடியூட் பார்க்கணும். நம்ம கொலீக்ஸ் ஒருத்தர் டக்குன்னு ஸ்டாப்லரை வேகமாக வைக்கிறாரு, இல்லை ஒரு தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, இல்லை ஒருத்தர் அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நம்ம டீமை ஒரு ஒருங்கிணைச்சு கொஹிசிவாக சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு
டிபார்ட்மெண்ட் மெட்ரிக்ஸை நோக்கி, இந்த டிபார்ட்மெண்ட்டே இதை நோக்கி ஒர்க் பண்ணும், மெட்ரிக்ஸை நோக்கி ஒர்க் பண்ணும், டேட்டை நோக்கி ஒர்க் பண்ணும், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை நோக்கி ஒர்க் பண்ணும். அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, நம்ம டீமோட சக்ஸஸை ஆக்டிவாக லிசன் பண்ணுறோம், இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனாவே நம்ம ஆக்டிவ் லிசனராக அட்டிடியூட் காமிக்கிறோங்கும் போதே நம்ம கொலீக்ஸு, சப்பார்டினேட்டு, அதர் டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஓடி, மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்மளை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகும். ஸோ இப்போ எவ்ரி திங் இஸ் அ பிக் திங். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் லிசனிங்காக பயணிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் ஒர்க் பிளேஸில். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இனிஷியலாக இதை விட்டுருவாங்க. நிறைய இடத்துல இப்போ விட்டதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி இருக்க ஜூனியர் நமக்கு முன்னாடி ப்ரொமோட் ஆவாங்க. நமக்கு ஸ்கில் இல்லாதவங்க நம்மளை ஒன்று அதிகமான அளவுக்கு ப்ரொமோட் ஆவாங்க. குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க அதிகமாக ப்ரொமோட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் அப்படி இருக்காது. நல்ல லிசன் பண்ணி ஆக்டிவ் லிசனராக பார்க்கும்போது அவங்க நம்மளை ஒன்று பெட்டராக, யூனிக்காக, ஆர்கனைசேஷனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான இடத்துல ரோல் வேல்யூவில் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்லையும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, இன்க்ரிமெண்ட் ரிவிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஆக்டிவாக லிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனது அங்கே இம்பார்ட்டன்ட். அவர் ஆர்கனைசேஷனில் 100% பர்ஃபார்ம் பண்ணதில் அவரோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 to 60% இருக்கும். அதனால தான் மேனேஜ்மெண்ட் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கும், ப்ரொமோஷன் கொடுக்கும், அவரோட கேரியரை அடுத்த வருஷனுக்கு கொண்டு போகும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்போ ஆக்டிவ் லிசனிங்கிற ஒரு சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒர்க் பிளேஸில் நம்ம அட்டன்டிவாக இருக்க முடியும். ஒவ்வொரு நொடியும் ஷார்ப்பனாக ஒர்க் பண்ண முடியும், டைம் ஃப்ரேம்குள்ளே ஒர்க்கை முடிக்க முடியும், ப்ராடக்டிவிட்டி காமிக்க முடியும். அந்த இயர் எண்டில் நீ எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னா நம்ம தான் பெஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண பர்சனாக இருப்போம். அதுக்காக உங்களை பொசசிவாக ஒர்க் பண்ண சொல்லலை. ஆக்டிவ் லிசனர்ஸுங்கிறது பொசசிவாக ஒர்க் பண்ணுறது இல்லை. நீங்கள் ஷார்ப்பனாக கூட இருக்க கொலீக்ஸையும் நல்லா ஒர்க் பண்ண பர்சனை சப்போர்ட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறக்கும் உரிய திறன் உங்களுக்கு வளர்ந்துடும். அப்போ ஆக்டிவ் லிசனிங்கிற ஒரு சீக்ரெட்டை நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக, அதை புரிஞ்சுக்கிறது மூலமாக, உங்களை அட்டன்டிவாக மாற்றிக்கிறது மூலமாக அந்த அட்டிடியூடு உங்களை மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒர்க் பிளேஸில் கொண்டு வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.